வெல்கம் டு ட்ரைஃப்ளோ யூடியூப் சேனல். இந்த வீடியோல வந்து நம்ம மர்ஜ் டூல் பத்தி பார்க்க போறோம். மர்ஜ் டூல்னா வந்து ஒரு வெர்டெக்ஸ் வந்து இன்னொரு வெர்டெக்ஸோட கம்பைன் பண்ணது தான் மர்ஜ் டூல். ஸோ நான் இப்போ வந்து ஒரு சிலிண்டர் செலக்ட் பண்ணிட்டு எடிட் மோட்ல போயிட்டு நான் டாப்ல வெர்டெக்ஸ் வந்து எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எம்ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத வந்து அட் சென்டர் குத்தனா இப்போ வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா வெர்டெக்ஸஸ் வந்து சென்டர்ல வந்து மர்ஜ் ஆயிடும். ஸோ இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து அட் கர்சர் இருக்கு. கர்சர்னா வந்து இங்க சின்னதா வந்து ரெட் ஒயிட் பிளஸ் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குதுல்ல, அதுதான் கர்சர். ஸோ இப்போ நான் மூவ் பண்றேன். ஸோ இது வந்து நான் வந்து இங்க எங்கேயாவது மூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸ்க்கு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி மூவ் பண்ணதுன்னா ஷிஃப்ட் பிரஸ் பண்ணி நம்ம ரைட் கிளிக் பிரஸ் பண்ணா நம்மளால மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து நான் வந்து கர்சருக்கு வந்து நான் மர்ஜ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அட் கர்சர் குத்துனா எல்லாமே போய் அங்க மர்ஜ் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம் பிரஸ் பண்ணிட்டு கொலாப்ஸ் குத்துனா அட் சென்டரும் கொலாப்ஸ் வந்து ஒரே மாதிரி தான், எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து பை டிஸ்டன்ஸ். பை டிஸ்டன்ஸ் வந்து நான் கொடுத்தேன்னா ஸோ கீழே வந்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பேனல் இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனல்ல வந்து மர்ஜ் டிஸ்டன்ஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா பக்கத்துல வந்து எவ்வளோ எந்த வட்டஸ் இருக்குதோ அது வந்து மர்ஜ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் ஒரு வட்டஸை செலக்ட் பண்ணிட்டு இன்னொரு வட்டஸுக்கு செலக்ட் பண்ணேன்னா எம்ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இதுல வந்து அட் ஃபர்ஸ்ட் அட் லாஸ்ட்ன்ட்டு இருக்கும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் குத்தனா எது ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் அது வந்து செகண்ட் செலக்ட் பண்ணது வந்து மர்ஜ் ஆகும். இதே வந்து நான் ஃபர்ஸ்ட் அப்புறம் செகண்ட் செலக்ட் பண்ணிட்டு எம் பிரஸ் பண்ணனா அட் லாஸ்ட் நான் எது லாஸ்டா செலக்ட் பண்ணனோ அது வந்து மர்ஜ் ஆகும். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோ மர்ஜ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வெர்டெக்ஸ் எத்தனை போயிட்டு பக்கத்துல போய் எத்தனை வந்து வச்சாவே நம்மளால மர்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க மேல வந்தீங்கன்னா ஆட்டோ மர்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஆட்டோ மர்ஜ்க்கு. ஸோ நான் இப்போ ஒரு வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு ஜிஜி ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்லைட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு வெர்டெக்ஸ் க்ளோஸாக எத்தனை போறேன்னா இப்போ 2 வெர்டெக்ஸும் வந்து கம்பைன் ஆயிட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் மறுபடியும் இங்கே பண்ணுறேன். ஜிஜி ப்ரெஸ் பண்ணனா இப்போ 2 வெர்டெக்ஸும் வந்து கம்பைன் ஆயிட்டு இருக்கும். ஸோ மர்ஜ் டூல் வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.